ஹலோ யூஸ் வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கிற ஒரு மலையாளம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கிற சூத்ர வாக்கியம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு நம்மளாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவு வெவ்வேறு டைமென்ஷனில் காப் ஸ்டோரிஸ் பற்றின சினிமாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படம் அந்த மாதிரியான ஒரு காப் ஸ்டோரியா அப்படின்றத இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்காகவே டீனேஜ் வயசு, அந்த வயசில் உள்ள பசங்க ஒன்று ரெண்டு சில தவறுகள் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்வோம். ஸோ அந்த மாதிரி பசங்களும் அந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உண்டான பாண்டிங்ஸ், அதை பற்றி தான் இந்த சினிமா பேசுது. இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பார்த்துடலாம். ஸ்டோரி ஒரு சின்ன டவுன்ல இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய கிறிஸ்டோ சேவியர் ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். இதோடவே அடிஷனலா இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தளவு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆனாலும் அதை ஈஸியா சால்வ் பண்ணுவாரு, பசங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுப்பாரு. இதனாலேயே ஸ்டேஷனுக்கு மேலேயே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சு அங்க லோக்கல்ல உள்ள +1 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லா கோச்சிங் கொடுக்குறாரு. அதுவும் ஃப்ரீயா கோச்சிங் தராரு. மேக்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம அந்த பசங்களோட நல்ல பாண்டிங்கா பழகுறாரு. அந்த பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிக்கிறாரு. அந்த பசங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்காரு. இதனாலேயே இந்த பசங்க டியூஷன் படிக்க வரும்போது ஸ்டேஷன்ல ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணா கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச பசங்க அப்படின்ற காரணத்தினால இவர் மேல அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹெட் மாஸ்டர் எல்லாருமே மதிப்பு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவர்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இவரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு. சோ இவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அப்படி ஒரு டியூஷன் படிக்க வரையில ஒரு பொண்ணு பையன் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவன் 2-3 தடவை வார்ன் பண்ணிருக்கான் அவனோட பழகாதன்னு. ஆனா இந்த பொண்ணு கேட்கல. அவனு எவ்வளவு தடவை தான் பொறுமையா சொல்லுவான், போய் லவ் பண்ணுவானா சொல்லுவான். ஓங்கி ஒரு அறை கண்ணை பழுத்துருது. பையனோட ஃபேமிலியை பொறுத்தல அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பையனை படிக்க வைக்கிறாரு. அது போக சாயந்தரம் அந்த தோப்புல போயிட்டு டிராப் வச்சு அதுல ஏதாவது விலங்குகள் கிடைச்சுன்னா அதை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அந்த பையனோட ஃபேமிலியில இருக்கு. இந்த பொண்ணை இவங்க அண்ணன் அடிச்சது நம்ம கிறிஸ்டோ சேவியர் இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரிய வருது. அவர் ஸ்டேஷனுக்கு அவனை கூப்பிட்டு விட்டு ஓங்கி ஒரு அறை, இனிமே அந்த பொண்ணை தொட்ட தூக்கி உள்ள வச்சிரு அப்படின்னு வார்ன் பண்ணி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அடி வாங்கிட்டு ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து பாக்குறான். அவன் தங்கச்சியும் அந்த பையனும் மேல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட டியூஷன் சென்டர்ல. ஸோ அந்த காட்சியை பார்த்துட்டு கொலவெறியோட அவன் அங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறான். அடுத்து அந்த பொண்ணோட பர்த்டே வருது. அவ டியூஷன் சென்டர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த பையனோட போய் அவனோட வீட்டுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க அவங்க அண்ணன் வந்துடுறான். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே பார்த்துடலாம். இந்த படத்தோட பெரிய பலமே பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா சைன்டாம் சாக்கோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த காப் ரோல் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு யதார்த்தமான அந்த ஒரு போலீஸ்காரராகவும், செகண்ட் ஹாஃப்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் சாப்டர் தொடங்கினோன்னா எல்லாரையும் ஒரு டவுட்ஃபுல்லாவே பார்ப்பாரு. ஸோ ரெண்டு விதமான பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா பண்ணிருப்பாரு. வின்சி, தீபக் பரம்போல் இவங்க எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மிஸ்ஸிங் கேஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேஸ் வேற விதமான மர்டர் கேஸ் அதுல கொண்டு போய் விடும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சம்பந்தம் இல்லாம 2 சீன்ஸ் வரும். ஆனா அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. ஸ்கூல்ல சயின்ஸ் கிளாஸ் சம்பந்தமா ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு பசங்க எல்லாம் கிரியேட்டிவா அவங்க கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட வந்து ஷோகேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பார்க்க போற நம்ம ஹீரோ ஹார்ட் பேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஃபேஸ் மேக்கர் அது அதுல ஒரு பையன் வச்சிருப்பான் அந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அதுல இருந்து தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். கிளைமேக்ஸ் வர அதுல இருந்து படம் பரபரப்பா போகும். கேரளாவோட ரிச்சுவல் டான்ஸ் அது ஒரு சீன்ல வரும். அந்த ரிச்சுவல் டான்ஸ் ஆடுறவர் அந்த பையனை பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி வியர்டா கத்துற அந்த சீனுமே நல்லா இருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் புல் அப் பண்ற மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இல்ல. ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. ஸ்டோரியா இருக்கட்டும், அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த விதங்களாகட்டும், இது எல்லாமே பல படங்கள்ல நம்ம பார்த்தது தான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில எக்ஸைட்மெண்ட்ஸை ஆடியன்ஸ்க்கு கடத்தணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அது இம்பாக்ட கிரியேட் பண்ணல. ரெண்டாவது பிரிடிக்டபிளா இருக்கு. இந்த படத்துல எந்த விதமான செக்ஷுவல் கண்டென்ட்டுமே கிடையாது. பட் நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்தோட ரைட்டர்ஸ் ரெஜின் பாபு, ஈக்வேன் ஜோஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஈக்வேன் ஜோஸ். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 9.2. நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.